ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே சிம்பிளான பொருட்கள் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு நான் ஒரு 8 லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. நாட்டுக்கோழி தாங்க எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா லெக் பீஸ்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்கங்க. இந்த 8 லெக் பீஸும் கரெக்டாக 600 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ரெட் சில்லி பவுடர் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தாங்க சேர்த்துருக்கேன். இதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது, கலர் இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனை இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு குக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்காங்க. இது உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம், ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரம் போல் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து நாளைக்கு பண்ண போகிறீங்கன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட ஒரு 5 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க. இப்போ இதில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிடலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம லெக் பீஸை வந்து இதில் வச்சிடலாங்க. இதில் சேர்த்துட்டு சிம்முலேயே வச்சு இதை நல்லா வேக வைங்க. அப்போ தான் உள்ளே நமக்கு நல்லாவே வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண மாட்டோம். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த பேட்சும் அதே மாதிரி நான் வந்து சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் லெக் பீஸ் ஃப்ரை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.